ஆக்சிஜன் ஆனது நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது. ஆக்சிஜன் நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு நீரில் கரையும் தன்மை அதிகமாக உடையது. நைட்ரஜனின் கரைதிறனையே ஆக்சிஜனும் கொண்டிருக்குமானால் கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கு உயிர் வாழ்தல் மிகவும் கடினமான செயலாக இருக்கும். ஆக்சிஜன் நீரில் கரைகிற தன்மை இருக்கிறதுனால தான் நீரில் கொஞ்சமாவது ஆக்சிஜன் இருக்குது. நம்ம தண்ணிக்குள்ளே முங்கும் போதும் கூட கொஞ்சம் சுவாசம் கிடைக்கி. கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் இருக்க தண்ணிக்குள்ளே முங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் அதனால தான் கிடைக்கி. நைட்ரஜன் மாதிரி இருக்குமானால் பாதி ஆக்சிஜன் தான் இருக்கும். நம்ம முங்கும்போது ஆக்சிஜன் அவ்வளோவா கிடைக்காது. நம்ம மூச்சோட சிரமமாக இருக்கும். உயிர் வாழ்தலே அந்த நீர்நிலைகளில் நம்ம முங்கும்போது உயிர் வாழ்தல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீன் அந்த மாதிரி நீர்வாழ் உயிரிகளும் உயிர் வாழ்தல் கஷ்டமாக இருக்கும். ஆக்சிஜனுக்கு தானாகவே தீப்பற்றி எரியும் தன்மை இருந்தால் நமது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் முழுவதும் எரிய ஒரு தீக்குச்சி மட்டுமே போதுமானதாக இருக்கும். அலோகங்களுடன் ஆக்சிஜனின் வினை. அலோகம் விளைபொருள். கார்பன் விளைபொருள். அலோகம் கார்பன். விளைபொருள் கார்பன் டை ஆக்சைடு CO2. அலோகம் நைட்ரஜன். விளைபொருள் நைட்ரிக் ஆக்சைடு NO. அலோகம் சல்ஃபர். விளைபொருள் சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. அலோகம் பாஸ்பரஸ். விளைபொருள் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு P2O3 அல்லது பாஸ்பரஸ் பெண்ட் ஆக்சைடு P2O5. தற்காலங்களில் வாகனங்களின் டயர்களில் அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் நிரப்பப்படுகிறது. வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படும். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரத்தை எரித்தோம்னா அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் நிறையா வாயு ஸ்டேட்டுக்கு போகும். அப்படியே ஆவியாக மேலே போகும். இதுதான் பதங்கமாதல்னு சொல்கிறோம். வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாக இருப்பதால் வெள்ளியின் மேற்பரப்பால் வெப்பத்தை தக்க வைத்து கொள்ள முடிகிறது. வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக 462 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. எனவே தான் சூரிய குடும்பத்தில் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாக இருக்கிறது. வெள்ளியில் கார்பன் டை ஆக்சைடு 96 to 97% இருக்குது. அதனால் வெப்பத்தை தக்க வைத்து கொள்ள முடியுது. இதோட மேற்பரப்பு வெப்பநிலை 462 டிகிரி செல்சியஸ். இதனால தான் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோளாக வெள்ளிக்கோள் இருக்குது. திண்ம கார்பன் டை ஆக்சைடு. காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள பொருளாகும். இது சோடா நீர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் திண்ம கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைஞ்சிருந்துச்சுன்னா அது சோடா நீர் அப்படின்னு சொல்கிறோம். தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6 இருக்கிறது. ஆனால் அமில மழையின் pH மதிப்பு 5.6 விட குறைவு. ஏனெனில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மழை நீரில் கரைந்திருக்கிறது. வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மழை நீரில் கலந்துருக்கிறதுனால pH மதிப்பு 5.6 இருக்குது. அமில மழையோட pH மதிப்பு 5.6 விட குறைவு.